அஸ்ஸலாமு அலைக்கும் மூமின்களே. நபி அவர்கள் மிஹராஜுடைய இரவுக்கு போயிட்டு வந்தப்போ சொன்ன ஒரு செய்தியை நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அதாவது அங்கே கௌசர் தடாகம் என்று ஒரு குளம் இருக்குமாம். அந்த குளத்தில் நீர் அருந்துனா, ஒரு மடக்கு நீர் அருந்துனா வாழ்நாள் முழுக்க தாகமே எடுக்காதான். அப்படிப்பட்ட குளத்தில் நீர் அருந்துவதற்கு சிலர் தடுக்கப்பட்டாங்க. அங்குள்ள மலக்குகள் காவலாளிகள் சிலரை தடுத்தாங்க. அப்பொழுது நபி அவர்கள் கேட்டாங்களாம், ஏன் என்னுடைய உம்மத்துகளை தடுக்கிறீங்கன்னு. ஆம், அவர்கள் நீங்கள் சொல்லாத விஷயத்தை எல்லாம் மார்க்கமாக ஆக்கி கொண்டார்கள் என்று. இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யக்கூடாது. நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் சொல்லாத ஒன்றை நன்மையாக இருந்தாலும் நீங்கள் செய்யாதீங்கன்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மிஹராஜுடைய இரவு தொழுகையை நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததில்லை. அவங்க வாழ்ந்த காலத்தில் அதை செஞ்சு காட்டினதும் இல்லை. மாறாக அவங்க 5 வேளை தொழுகையை அன்னைக்கு நமக்கு கடமையாக ஆக்கி கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு வகத்து கூட ஒழுங்காக தொழுவாதவங்கெல்லாம் போய் மிஹராஜுடைய இரவில் தொழுகை நிற்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? 5 வேளை தொழுகை நம்ம தொழுவலைன்னா நமக்கு குற்றம் பதிவு செய்யப்படும். அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்குது. ஆனால் மிஹராஜுடைய இரவுக்கு தொழுவுரை என்பது நமக்கு மார்க்கத்தில் எந்த விதத்திலும் கடமையாக்கப்படலை. அதை சொல்லி கொடுக்கவும் இல்லை. நன்மையாக இருந்தால் நபி அவர்கள் வார்த்தையை மீறி எதையும் செய்யாதீங்க. அவங்கள நம்ம உயிருக்கு மேலானவங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மேலும் நபி அவர்கள் தனது இறுதி உரையின் பொழுது நான் இத்துடன் இந்த மார்க்கத்தில் அனைத்தையும் பூரணமாக்கி விட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதிகபட்சமாக செய்கிறது தவறான செயலாகும்.